Hello all, welcome to our channel. Wish you a very happy new year. இந்த நியூ இயரை நம்ம பினாட்டா கேக் கூட செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து டார்க் மில்க் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். மில்க் காம்பவுண்ட் 2 பீசஸ் அப்புறம் டார்க் காம்பவுண்ட் 2 பீசஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் ரஃபா பீஸா கட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணா பவுல் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட் பீசஸை இதில் போட்டு மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்க. இப்போ சாக்லேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ட்ராப் வாட்டர் கூட இந்த சாக்லேட்டில் படாமல் பார்த்துக்கோங்க, பட்டுச்சுன்னா தென் வேஸ்ட் ஆகிடும். இப்போ சாக்லேட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒயிட் பட்டரை க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் 3 ஸ்பூன் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து பவுலில் எல்லா சைட்லையும் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பண்ண மாதிரியே இதே மாதிரி நம்ம வந்து 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் 3rd லேயர் போர் பண்ணி அதையும் 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் 4th லேயர் போர் பண்ணிக்கோங்க. நான் 4 லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் சாக்லேட்ஸும் மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாக்லேட் செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோல்டில் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சிலிக்கான் மோல்டுக்கு பட்டர் க்ரீஸ் பண்ணாதீங்க, பட் பிளாஸ்டிக் மோல்ட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நட்ஸ், ஸ்ட்ராபெரி, ரேசின்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன மிக்சரில் வேணாலும் நீங்கள் சாக்லேட்ஸ் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாக்லேட்ஸ் இப்போ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேப்பரில் ரேப் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. இப்போ அந்த பவுல் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பினாட்டா மோல்டாக இது மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பவுல் எடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயரை நம்ம பினாட்டா கேக்கோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர்.